எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யார் உங்களுக்கு உதவுவார், யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ லக்னம் அப்படிங்கிறதும் லக்ன அதிபதி அப்படிங்கிறதும் இந்த ஜாதகரை குறிக்கிறது. அப்போ இது கூட என்ன கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதோ அவங்க மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உதாரண ஜாதகம் மூலிமா நான் விளக்க போகிறேன். அப்போ யார் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும், யார் மூலிமா பாதிப்பு வரும் அப்படிங்கிறத இந்த லக்னத்தோடையும் லக்ன அதிபதியோடையும் தொடர்பு கொண்ட கிரகங்கள் சொல்லுது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யார் உங்கள்கிட்ட பழகுறா, யார் உங்களுக்கு பாதிப்பா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை நம்ம பார்ப்போம். இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம். இதில் லக்னம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னம். இப்போ இதில் 6 பாயிண்ட்ஸ் கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யார் உங்களுக்கு உதவுவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் லக்ன அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்கள். ஃபஸ்ட்டு என்ன லக்னம்னு பார்க்குறோம். லக்னம் துலாம் லக்னம். லக்ன அதிபதி சுக்கிரன், துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனோட எந்த கிரகம் சேர்ந்துருக்குதோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆள் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். இப்போ சந்திரன் தானே, சந்திரன் தான் சுக்கிரன் கூட சேர்ந்துருக்குது. அப்போ சந்திரன் பேர் கொண்ட ஆளுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லது சந்திரன் சார்ந்து தொழில் பண்ணுறவங்க, இப்போ மீனவர்கள், அதே மாதிரி மினரல் வாட்டர் விற்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, இது போன்ற ஆளுங்க மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய யார் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஏரி, சேரி, வாக்கம், பாக்கம், குளம், குட்டை இது சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெல்ப் எப்போ கிடைக்கும் அப்படின்னா திங்கக்கிழமை அதிகமாக உதவி கிடைக்கும். சந்திரன் நட்சத்திரம் ரோஹிணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்தம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருவோணம், இந்த 3 நட்சத்திர நாளில் ஹெல்ப் அதிகமாக கிடைக்கும். சந்திரன் பேர் கொண்ட ஆளுங்க மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். இப்படி பல ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும். ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் இந்த சுக்கிரனுக்கு சந்திரன் பகை கிரகம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா சந்திரன் பேர் கொண்ட ஆள் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் ஒரு கருத்து முரண்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு சொல்லி காட்டுவாங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணேன், என்னால் தான் நீ வளர்ந்த அப்படின்னு சொல்லி காட்டும்போது அதில் முரண்பாடு ஏற்பட்டு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்ப் வாங்கும்போது இந்த மாதிரி பகை கிரகங்கள் அதோடு சேர்ந்துருக்கும்போது ஹெல்ப்பை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை சுட்டி காட்டியே அவங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட ஹெல்ப் வாங்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் லக்ன அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி. இப்போ லக்ன அதிபதி யார்? லக்னம் துலாம் லக்னம். லக்ன அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் யார்? சூரியனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம். அப்போ சூரியனால் ஹெல்ப் கிடைக்கும். சூரியன் அப்படிங்கிறது யார்? உயர் அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், அப்பாவுடைய உதவி, அது போக அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையில் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு இதில் ஹச்ஓடியாக இருக்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க, கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவங்க, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க, ஹெட் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, எதனாலும் தலைமை ஆசிரியராக இருக்கிறவங்க, எந்த பொசிஷனாக இருந்தாலும் அதில் தலைமை விஷயத்தில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, அரசு சம்மந்தப்பட்டவங்க, அப்பா, இது போன்ற ஆளுங்க மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால. ஆனால் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை. அப்போ இந்த அரசாங்க அதிகாரிகளால் உதவி கிடைச்சாலும் அதுவே உங்களுக்கு ஃப்யூச்சரில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க உதவிட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களே உங்கள்கிட்ட அதை சொல்லி காமிச்சு சுட்டி காமிக்கும்போது நமக்கு கோபம் சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் எதிரியாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்போயுமே பகை கிரகங்கள் ஒரு கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது உதவி கிடைச்சாலும் ஃப்யூச்சரில் அது பாதிப்பை கொடுக்குற அமைப்பில் வந்துடும். அதனால் உதவி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து லக்னாதிபதியை பார்த்த கிரகம். லக்னாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனை என்ன கிரகம் பார்க்குது அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதியை செவ்வாய் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ மூணாவது பாயிண்ட் என்ன? அதான் 1, 2, 3ன்னு சொல்லியிருக்கேன். 6 பாயிண்ட்டு தான் 1, 2, 3ன்னு நான் நம்பர் போட்டிருக்கேன். மூணாவது பாயிண்ட் என்ன? லக்னாதிபதியை பார்த்த கிரகம். செவ்வாய் பார்க்குது, குரு பார்க்குது. அப்போ செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் மூலிமாவும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். குரு அப்படிங்கிற கிரகம் மூலிமாவும் முன்னேற்றம் கிடைக்கும். அதான் ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்கிறேன். பார்வைங்கிறது ஹெல்ப்பு, சேர்க்கைங்கிறது கூடவே வருது. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப் போட்டு கூடவே ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னா அது சேர்க்கை. பார்வை அப்படிங்கிறது நடுவில் திடீர்னு ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் பார்வைன்னு எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் சுக்கிரன் மேலே படுது. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது யார்?
செவ்வாய் அப்படிங்கிறவங்க வந்து அதாவது வந்து பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய ஆளுங்க, கோவக்கார ஆளுங்க. செவ்வாய் பேர் கொண்ட உதாரணத்துக்கு செந்தில் அப்படின்னு பேர் கொண்டவங்க, அதே மாதிரி வந்து முருகன் அப்படின்னு பேர் கொண்டவங்க, சுப்பிரமணியன் பேர் கொண்டவங்க, இந்த மாதிரி ஆளுங்க மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் இங்கே செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு வந்து எதிர்மறையாக செயல்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி எதிர்மறையாக செயல்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க? அதாவது கோவப்படுவாங்க, உங்களை வந்து திட்டுவாங்க, ஆனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ சிலர்லாம் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி கோவப்பட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதை தான் இந்த செவ்வாய் வந்து செய்யும். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி நடந்துக்கிட்டால் அந்த வரக்கூடிய உதவியும் கிடைக்காம போயிடும். இதை வேறு மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த செவ்வாய்ங்கிற கணவனை குறிக்கிறது. அப்போ கணவனே வந்து எதிர்மறையாக திட்டினாலும் ஒரு சைடு வந்து காசை கொடுத்துருவார். குணத்தினால கோவம், ஆனால் உங்களுக்கு வந்து தர வேண்டிய விஷயத்தை வந்து கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். குரு பார்வைப்படுது அப்படின்னா, குருங்கிறது என்ன? குரு சம்மந்தப்பட்ட பேர் உள்ளவங்க, சந்தோஷ்ங்கிற பேர் இருக்கவங்க, ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற பேர் இருக்கவங்க. ஆனந்தம் அப்படிங்கிறது சந்தோஷம் தானே, சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாமே வந்து இனிப்பு சாப்பிடும்போது எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க. இப்போ சந்தோஷ் அப்படிங்கிற பேர், ஆனந்த் அப்படிங்கிற பேர் மூலிமா இருக்கிறவங்களால் அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருங்கிறது வருமானத்தை குறிக்கிற பிளானட்னால வருமானம் ஹெல்ப் வந்து, அதாவது வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது எப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட காரத்துவ ரீதியாக ஹெல்ப் கிடைக்கும். குருங்கிறது நகை, அப்போ நகை கடன் கொடுப்பாங்க, நகை கொடுத்து உதவுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருங்கிறது பணத்தை குறிக்கிறது, பணத்தை கொடுத்து உதவுவாங்க அப்படி வந்து நம்ம சொல்லலாம். ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, டீச்சிங் இதில் இருக்கிறவங்க, எதனாலும் வந்து ஒரு அட்வைசராக இருக்கிறவங்க, லீகல் அட்வைசர், எந்த ஃபீல்டுனாலும் அந்த மாதிரி ஆளுங்களுடைய ஹெல்ப் வந்து கிடைக்கும். குரு சம்மந்தப்பட்ட பேர் கொண்ட ஆள் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சுக்கிரனுக்கு குரு வந்து எதிரி, இயற்கையிலே எதிரிங்கிறதுனால அந்த உதவி மூலிமா நீங்கள் வந்து திரும்ப கட்ட முடியாத சூழலும் ஏற்படும். நிறைய உதவி வாங்கிட்டு அவங்க சொல்லி காட்டும்போது திரும்ப உங்களால் அதை திருப்பி ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து அவங்கள்ட்ட ஹெல்ப் வாங்கிக்கோங்க. ஆனால் பாதிக்கிற அமைப்புலையும் இருக்கும், ஹெல்ப்பே வந்து உபத்திரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நட்பு கிரகங்கள் வந்து சுக்கிரனோட தொடர்பு கொள்ளுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனியோ புதனோ வந்து சுக்கிரனோட தொடர்பு கொண்டுச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு பாதிப்பு வராத ஹெல்ப் வந்து கிடைக்கும். வேறு இதுக்கு பகை கிரகங்களினுடைய தொடர்பு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் கிடைக்கும், ஆனால் அவங்க மூலிமா பாதிப்பும் வருங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ ஃபஸ்ட்டு லக்னாதிபதியோடு சேர்ந்த கிரகம், ரெண்டாவது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், மூணாவது லக்னாதிபதியை பார்த்த கிரகம். இந்த 3 விஷயம் முடிஞ்சா அடுத்த 4th பாயிண்ட் வந்து லக்னத்தில் சேர்ந்த கிரகம். லக்னத்தில் என்ன கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குதா, அப்போ புதன்கிறது என்ன? ஆசிரியர். சூரியன்கிறது என்ன? கவர்மெண்ட்டு. புதன்கிறது கணக்கு. அப்போ கணக்கு டீச்சர் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். மேக்ஸ் டீச்சரு, அதே மாதிரி பேங்க் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து சூரியன் புதன் சம்மந்தப்பட்ட பேர் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரவி கிருஷ்ணா அப்படின்னு பேர் வரும். கிருஷ்ணாங்கிறது புதன், ரவிங்கிறது சூரியன். ரவி கிருஷ்ணாங்கிற பேர் கொண்ட ஆள் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் சேரும்போது அவங்க மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். அது வந்து பகை கிரகமாக இருக்க பட்சத்தில் அந்த ஹெல்ப்னால பாதிப்பு வருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ லக்னத்தில் நின்ற கிரகம், இந்த மாதிரி 2 கிரகங்கள் நின்றாலும் ஹெல்ப் கிடைக்கும். அடுத்து லக்ன புள்ளி நின்ற நட்சத்திர அதிபதி. லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து சுவாதி, அது ராகு நட்சத்திரம். அப்போ ராகுங்கிறது 6வது இடத்துல இருக்குது. இதுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது, ஆனால் 6வது இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா 6ஆம் இடம் மூலிமா வரக்கூடிய ஹெல்ப்பை வந்து இந்த ராகு வந்து பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும்? 6ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்கள் நோய் எதாவது ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் நோய்க்கு வந்து தீர்வாக வந்து அவங்க எதாவது வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அது வந்து பண்ண முடியும். ரெண்டாவது வந்து கடன் அதிகமாக கொடுத்து கடன் மூலிமா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6வது இடத்துல இருந்து ராகு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கடன் கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரும். அதனால் அதுலேயும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகுங்கிறது வேற்று மதம், வேற்று மதத்தில் உள்ள ஆண்கள் மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து கடைசி பாயிண்ட் வந்து லக்னத்தை பார்த்த கிரகங்கள். லக்னத்தை என்ன கிரகம்லாம் பார்க்குதோ அந்த கிரகங்கள் மூலிமாவும் ஹெல்ப் கிடைக்கும். இப்போ குரு தான் பார்க்குது. அப்போ குரு அப்படிங்கிறது லக்னத்தை பார்த்துச்சு அப்படின்னா நகை மூலிமா ஹெல்ப் கிடைக்கும். நகை கடன், நகை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, காசு ரூபா நோட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஹெல்ப் வந்து கிடைக்கும். அந்த ஹெல்ப் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா இது சுக்கிரனுடைய வீட்டில் தான் அந்த லக்னம் விழுந்திருக்கு. அப்போ சுக்கிரனுக்கு குரு பகைங்கிறதுனால இந்த ஹெல்ப்னால் வந்து வில்லங்கம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு கிரகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நட்பு கிரகங்கள் ஹெல்ப் பண்ணால் பெனிஃபிட் ஜாஸ்தி, பகை கிரகங்கள் ஹெல்ப் பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து அது வந்து பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும். இப்போ இந்த ராகு வந்து 6வது இடத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுதா, அப்போ இது வந்து எதிரியாகவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்களே, அவங்களாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ ராகுங்கிறது எதிரி, 6வது இடம். லக்னங்கிறது நீங்கள். உங்களை எதிர்க்கிறவனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்போ ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துட்டீங்க, அல்லது அவனே வந்து உங்களை பாதிச்சிட்டாலும் அதுக்கு நஷ்டீடை வந்து அவனே கொடுப்பான். அதுதான் வந்து இந்த 6ஆம் இடம் வந்து சொல்லுது. இப்படி பல ஆங்கிளில் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். லக்னாதிபதி லக்னத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நட்பு கிரகங்களாக இருக்க பட்சத்தில் நல்ல ஹெல்ப் ஆகும். பகை கிரகங்களாக இருக்க பட்சத்தில் அந்த ஹெல்ப்னால பாதிப்பும் வரும் அப்படிங்கிறது தான் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ யாரெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க பேர் என்ன அப்படின்னு பாருங்கள். எந்த கிரகத்துடைய பேர் கொண்டவங்க அப்படின்னு பாருங்கள். எந்த ஊருக்காரங்கன்னு பாருங்கள். அந்த ஊருக்கும் ஒரு பேர் இருக்குது. அது எந்த கிரகம், பகை கிரகமாக நட்பு கிரகமாக ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். 3வது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கடுத்து அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த தொழில் வந்து இப்போ சுக்கிரன்னா அது நீர் சார்ந்த தொழில். அதை ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து நீர் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது சந்திரன் சுக்கிரனாக வந்து எடுத்துக்கலாம். அதே நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது சூரியனாக எடுத்துக்கணும். அப்போது ஒவ்வொரு கிரகம் வந்து ஒரு காரத்துவம் இருக்குது. அது சார்ந்த விஷயத்துலேருந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது என்ன கிரகத்துடைய ஆக்டிவேஷனில் வந்து அந்த ஹெல்ப் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அது எதிரி கிரகமாக இருந்தால் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இப்படி வந்து பல ஆங்கிள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பகை கிரகமாக இருந்து ஹெல்ப் கிடைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கிறது தான் என்னுடைய புரிதல். இதுவே மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இந்த லக்ன புள்ளி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஹெல்ப் மூலிமா உங்களுக்கு பாதிப்பு வர காத்திருக்குங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் வந்து இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.